அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்திலேயே நெறைய பேருக்கு இந்த சூரியன், கேது சேர்ந்திருக்கும். சூரியன், ராகு சேர்ந்திருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு கிரகண தோஷத்தின் விளைவுன்னு தான் சொல்லலாம். என்னதான் டிகிரீஸ் வந்து ஒரு 10 டிகிரி தள்ளி இருந்தாலும் தோஷம், தோஷம் தான் ஆக்சுவலா. அதனால என்ன நடக்கும்னா, பொதுவா அப்பாவுக்கு நெறைய கண்டங்கள் ஏற்படுறது. மூத்த பையனுக்கு நெறைய கண்டங்கள் ஏற்படுறது. அப்பாவ பிரியறது. இல்ல மூத்த பையன நம்ம பிரியிற மாரி நடக்கிறது. கவர்ன்மென்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் செட் ஆகாம இருக்கிறது. மாமனாருக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாம இருக்கிறது. அதே மாரி ரொம்ப முக்கியமா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கால்சியம் டெஃபிசிட் நெறைய பேருக்கு எலும்பு உடையறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த தோஷம் இருக்கிற ஜாதகங்கள்ல நடக்கும். அது மட்டும் கிடையாது. இப்போ வரக்கூடிய 29ஆம் தேதி மார்ச் 2024ஆம் தேதி சனி பெயர்ச்சியும் நடக்கப்படுது. இன்னொரு முக்கியமான சம்பவம் அது நடக்கப்படுது. அஸ்ட்ராலஜிக்கல் பினாமினன்னு சொல்லலாம். அதுல சூரிய கிரகணம் ஏற்படப்போறது. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராகு உட்கார்ந்திருக்காரு. ஸோ பேசிக்கலி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இப்போ மத்தியானம் 29ஆம் தேதி மத்தியானம் 2:10லேருந்து 6:13 வரைக்கும் அந்த சூரிய கிரகணம் ஏற்படப்படுது. யாருடைய ஜாதகத்துல நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய காம்பினேஷன் இருந்தாலும் சரி, இப்ப வரக்கூடிய கோச்சாரணைகள்ல அடுத்த 1 1/2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல, யாருக்கெல்லாம் கிரகண தோஷம் ஏற்பட போறது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம், துலாம், கும்பம். அதுலயுமே ரொம்ப முக்கியமா இந்த ராகு வந்து கன்ஜங்க்ட் ஆகக்கூடிய சந்திரன தொடும். அதனால வரக்கூடிய தோஷம். ஸோ இது எல்லாமே கிரகண தோஷத்துக்கு கீழ தான் வரும். ஸோ இப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா, மெயினா வரக்கூடிய 1 1/2 வருஷம், 2 1/2 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல 2025 முழுக்க முழுக்க நன்னா இருக்கணும். அந்த தோஷங்கள்லருந்து நம்ம விடுபடணும். கண்டங்கள்லருந்து விடுபடணும். பொதுவா என்ன நடக்கும்? வீட்ல இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் கொடுக்கும். சம்டைம்ஸ் நெகட்டிவா கூட ஆகும். நம்ம கையில கிடையாது. கோச்சார நிலைகள்ங்கிறது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அது அப்படியே. ஆனா சந்திரனை ராகு கடக்கும் பொழுது கண்டிப்பாக கண்டகத்துக்கு நிகரான ஒரு விஷயம் வீட்ல இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நடக்கலாம். மூத்த பெண்களுக்கு நடக்கலாம். மூத்த பெண்கள் நான் சொல்றது பெரியம்மா, பாட்டி யார் வேணா இருக்கலாம். ஆனா அவாளுக்கு இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல மரண பயம், தூக்கம் இல்லாம நெறைய கஷ்டப்படுற மாரி வரும். இந்த 3 ராசிகளுக்குமே இந்த பாதிப்பு வரும். ஏன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரும்பொழுது, கும்பம், மிதுனம், துலாம் இந்த 3 ராசிகள் லக்னங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா, நம்ம 29ஆம் தேதி மத்தியானம் எந்த டைம்ல கரெக்ட்டா அந்த இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதோ, சனி பெயர்ச்சி நாளுமே அதுதான். அந்த நாள்ல நம்ம சனி பெயர்ச்சிக்கான சாந்தி ஹோமமும் பண்றோம். அதே மாரி சூரிய கிரகணத்துக்கான அந்த சம்பூர்ணமான தோஷத்திலிருந்து பரிகாரம் ஆகக்கூடிய அந்த ஜாதகத்திலேயே பிறப்பு ஜாதகத்திலே இருந்தாலும் சரி, அதுக்கு தோஷ பரிகாரம் செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம பண்ண போறோம். அதுக்கு யாரெல்லாம் என்ரோல் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இல்ல இந்த ராசிகள்ல நீங்க இருந்தாலும் சரி, இந்த தோஷத்த நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தம். அதனால நீங்க என்ரோல் பண்ணிக்க. கீழ தெரிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கு வந்து நட்சத்திரம், பேரு, கோத்திரம். இத நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும். என்ரோல் பண்ணலாம்.